வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இன்று தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன், வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தியா முழுவதும் 8.7 லட்சம் அசையா சொத்துகள் வக்ஃப் பெயரில் உள்ளன. ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்கள் உட்பட எந்த மாநிலத்திலும் வக்ஃப் சொத்துக்கள் கணக்கெடுப்பை முடிக்கவில்லை. அப்படி இருக்கையில் வக்ஃபுக்கு கீழ் உள்ள சொத்துக்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருகிறோம் என்ற பெயரில் ஒரு மசோதாவை கொண்டு வருவதுதான் அவசியம் என்ன, அவசரம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு மதத்தின் மீது நம்பிக்கையற்றவர் எப்படி அந்த மதத்தின் குழுவில் இருக்க முடியும்? நாடு மதசார்பற்ற நாடாக இருப்பதால் இந்துக்கள் நடத்தும் தொண்டு நிறுவனங்களுக்கும் இது பொருந்துமா என்று பாஜகவை நோக்கி கோவை சத்தியன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தேன்கூட்டின் மீது பாஜக கல்லெறிகிறது என்று அவர் விமர்சித்தார். பாஜக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக செய்திகள் வருகின்ற நிலையில் கோவை சத்தியன் இவ்வாறு பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.